ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6th உள்ள தமிழ் இலக்கணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நமக்கு இப்போது நியூ சிலபஸ் படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இலக்கணத்தில் இருந்தால் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிலே நமக்கு இப்போ இந்த குரூப் 4 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2025 உள்ள குரூப் 4ல் அதிகப்படியான வினாக்கள் எதில் இருந்தால் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6th இலக்கணமும் 7th இலக்கணத்தில் இருந்தால் வந்துருச்சு. ஸோ நம்ம அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இனி ஒவ்வொரு நாளுமே நம்ம இலக்கணம் வயசில் வீடியோ போடக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th உள்ள ஃபஸ்ட் டேம், அதாவது முதல் பருவத்தில் உள்ள இலக்கணம் பார்த்திடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இலக்கணம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட்டில் எப்போ என்ன தெரியணும் அப்படின்னா இலக்கணம் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். அதாவது இலக்கணம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொழி இருக்கா, நம்மளுடைய மொழியை நம்ம பேசுவதற்கும் சரி எழுதுவதற்கும் சரி எப்படி இருக்கணும், தவறுதல் இன்றி அதாவது தவறுதல் இல்லாமல் நமக்கு உதவக்கூடியதாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய மொழியை நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் தவறுதல் இன்றி உபயோகிக்கப்படுத்துவதற்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? இந்த இலக்கணத்தை நமக்கு எத்தனை வகையை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையை பிரிக்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு 5 வகையாக பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்து அப்படின்னா என்னங்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம இப்போ ஒரு வாக்கியம் எழுதுகிறோன்னு சொல்லி வைங்களேன். அம்மா அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அதில் அ இம் மான்னு இருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு வரிய எழுத்துக்களையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதை தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதில் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லக்கூடியதாக இருக்கும், முதல் வரை உள்ள அந்த 12 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அது அந்த எழுத்துக்கள் நமக்கு எப்படி பிறக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். உயிருக்கு முதன்மையானது, அதாவது நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்னது, காட்சி. இயல்பாக நம்மளுடைய காட்சி வெளிப்படும் போது இந்த உயிரெழுத்துக்கள்ங்கிறது நமக்கு பிறக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த செயல்பாடுகளான தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள் வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். வாயை என்ன செய்கிறோம், திறக்கிறோம், உதடுகளையும் விரிக்கிறோம். அடுத்து உதடுகளை குவித்தல் சொல்கிறோமா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உயிரெழுத்துக்கள் எத்தனை சொல்லக்கூடியதாக இருக்குது, 12. என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. ஆ இ உ சாரி ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம் 12 எழுத்துக்கள் நமக்கு உயிரெழுத்துக்களாக இருக்கிறது. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 5 குறில் எழுத்துக்கள் 7 நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடியதாக இருக்குது. 5 குறில் எழுத்துக்கள் என்னெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அ இ உ ஏ ஓ அப்படின்னு நம்ம குறுகி ஒலிக்கக்கூடிய ஓசையுடைய எழுத்துக்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்ம நீண்ட ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ அப்படி சொல்கிறோமா. இந்த மாதிரி நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம உச்சரிப்பதற்கு என்ன உண்டு, அந்த காலங்கிறது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கால அளவு அதை பொறுத்தா நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னா குறில் நெடில் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து இந்த எழுத்துக்களுக்கு உண்டான மாத்திரை அளவு கொடுக்குறாங்க. மாத்திரை என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா. அதாவது ஒரு மாத்திரை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்ணை சிமிட்டுறோமா அதற்கு உண்டான காலம். அடுத்து நம்ம ஒரு சொடக்கு விடுவோமா கையால், அந்த இதை தான் நம்ம என்ன சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னா கால அளவு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதை வச்சு தான் நமக்கு மாத்திரை அளவு பிரிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது நமக்கு
குறில் எழுத்துக்குள்ள கால அளவு எவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா 1 மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நெடில் எழுத்துக்கு எவ்வளோ சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மாத்திரை அளவாக நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் என்ன கொடுக்குறாங்க, மெய் என்பது உடம்பு என பொருள்படும். ஏன்னா மெய் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய உடம்பை தானே சொல்லக்கூடியது. அந்த மெய்யெழுத்துக்களை ஒழிக்க நம்மளுடைய உடல் இயக்கம் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அந்த 18 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. என்னெல்லாம், இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இர், இன், இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 18 எழுத்துக்களை நம்ம மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. எப்படி நம்ம உயிரெழுத்துக்களை குறில் நெடில் அப்படின்னு சொல்லி பிரித்தோமோ அதே மாதிரி இதில் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெல்லினம் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிக்கக்கூடியதாக இருக்குது. வல்லினம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வன்மையாக ஒலிக்கக்கூடியது. மெல்லினம் அப்படின்னா மென்மையாக ஒலிக்கக்கூடியது. இடையினம்னா வன்மையாகவும் இல்லாமல் மெல்லினமாகவும் இல்லாமல் இடைப்பட்ட விதத்தில் நம்ம ஒலிக்கக்கூடியதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடையினம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு உண்டான எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. வல்லினம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, ர. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கசட தபர அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து மெல்லினம் அப்படின்னா இங், இன், ஞ, ஞ, ம, ந, அதாவது ஞென நம்மன அப்படின்னு சொல்கிறோமா அதை சொல்கிறாங்க. அடுத்து இடையினம் அப்படின்னா இ, இர், இல், இவ், இல், இல் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், எரள வளல அப்படின்னு சொல்கிறோமா. இந்த மாதிரி நமக்கு என்ன செய்கிறாங்க, மெய்யெழுத்துக்களை 3 விதத்தில் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மெய்யெழுத்துக்களோட ஒலிக்கக்கூடிய கால அளவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை அளவாக நம்ம ஒலிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அடுத்து உயிர்மெய் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேருவதனால தான் தோன்றக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், கே அப்படின்னு சொல்கிறோம். கே எப்படி சொல்கிறோம், இக்கு கூட்டல் அ, அதாவது இக்கு நமக்கு மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. இந்த இரண்டும் இணைவதனால தான் நமக்கு என்ன வருது, கேங்கிற ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்கக்கூடியது. அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு மொத்தம் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 216 எழுத்துக்கள் இருக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. அடுத்து மெய்யுடன் உயிர்க்குயிர் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயிர்க்குறில் எழுத்துடன் மெய்யெழுத்து, அதான் நம்ம யாருக்குன்னு சொன்னோமா. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல கேங்கிற ஒரு எழுத்து சொன்னோம், இக்குங்கிறது நமக்கு மெய்யெழுத்து. உயிர்குறில் ஆங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், குறில் எழுத்து, அது உயிரெழுத்தும் கூட தான் உயிர்குறில். இந்த இரண்டும் இணைவதனால தான் நமக்கு என்ன கிடைக்கிறது, உயிர்மெய் குறிலாகிய கேங்கிற எழுத்து கிடைக்கிறது. இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கா அப்படின்னு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இக்குங்கிறது நமக்கு மெய்யெழுத்து, ஆங்கிறது நமக்கு உயிரெழுத்து. உயிரெழுத்தில் என்ன எழுத்து, நெடில் எழுத்து. அப்போ இந்த இரண்டும் இணைவதனால தான் நமக்கு என்ன கிடைக்கிறது, உயிர்மெய் நெடிலாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சரியா. இந்த மாதிரி நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துன்னு சொல்லும்போது நம்மளுடைய தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர மற்றொரு எழுத்தும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன எழுத்து, ஆயுத எழுத்து. அதை நம்ம என்ன சொல்கிறோம், அக் அப்படின்னு சொல்கிறோமா, அதுதான். இந்த ஆயுத எழுத்துக்களுடைய ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாத்திரை அளவு, அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தாச்சு. இனி செகண்ட் யூனிட் பார்க்கலாம். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 2வது யூனிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துடலாமா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. எழுத்துக்களை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கிறோம். யாருக்குன்னே பார்த்தோம் இலக்கணத்தை 5 வகையாக பிரிக்கிறோன்னு. அதில் ஃபஸ்ட்டு தான் நம்ம என்னது எழுத்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த எழுத்து என்ன செய்கிறோம், 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடியதாக இருக்குது. முதலெழுத்து அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதலெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து இணைவதனால தான் நமக்கு என்னது
உயிர்மை என்கிற மற்றொரு எழுத்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பிற எழுத்துக்கள் பிறப்பதற்கு நமக்கு எது தான் யூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது? இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 எழுத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது என்ன வகை சொன்னாங்க நமக்கு? சார்பெழுத்து. சார்பெழுத்து அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதனோட வகை எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 வகை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குச்சிய லிகரம், குச்சிய லுகரம், ஐங்கார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? ஒரு 10 வகையாக பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்மை அப்படின்னா என்னன்னு சொல்லக்கூடியதா. அதாவது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேருவதனால தான் நமக்கு என்ன கிடைக்கும்? உயிர்மை. நம்ம யாருக்கனே பார்த்தோமா? ஈக்கு கூட்டல் சேருவதனால தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? கேங்கிற ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து இந்த உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் தான் என்ன சொல்கிறாங்க? மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஒழிக்குமேன்னு சொல்கிறோம். கே அப்படின்னு சொல்லி ஒழிக்கிறோமா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து வரி வடிவம் எதை ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்து. நம்ம எழுதும்போது என்ன சொல்கிறோம்? கே அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமக்கு எது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்தோட இதாக தான் நம்ம எழுதக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒழிக்கும் போது அந்த காலத்தில் நமக்கு எதை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து கே, லாஸ்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லி முடியுதா? அதை தான் சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து சார்பெழுத்து வகையில் அடங்கும் உயிர்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆயுதம். ஆயுதம்னா நம்ம என்ன சொன்னோம்? யாருக்குன்னா அக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை தான் சொல்கிறாங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதனுடைய மற்ற பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன இந்த ஆயுத எழுத்துக்கு நமக்கு வேறு பெயர்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதனுடைய நுட்பம், இது வந்து நுட்பமான ஒழிப்பு முறை. அக் நம்ம சொல்லும்போதே ஒரு நுட்பமாக இருக்கா, வித்தியாசமாக இருக்கா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இது என்ன செய்யணும்னா இந்த எழுத்துக்கள் வரும்போது நமக்கு தனக்கு முன்னால் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னால் எப்போ என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வல்லின உயிர்மை எழுத்துடன் தான் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போவுமே நமக்கு என்ன செய்யாது? தனித்து வந்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்தாகி உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆயுத எழுத்துங்கிறது நமக்கு சார்பெழுத்து வகையில் வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ பார்த்தது 2வது யூனிட். இனி பார்க்கக்கூடியது 3வது யூனிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது 3வது யூனிட்டாக இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது எந்த எழுத்துக்கள் நமக்கு, அதாவது நம்ம இப்போ என்ன எழுதுகிறோம்? அம்மா அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இதில் நமக்கு முதல்ல வருத ஆங்கிற எழுத்து, இது மொழி முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். மாங்கிற எழுத்து நமக்கு என்ன செய்யுது? இறுதியில் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொழி இறுதி எழுத்து. இந்த மாதிரி நமக்கு மொழியோட முதல்ல எந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் வரணும், மொழியோட இறுதியில் எந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் வரணுங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. மொழி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சொல், அதாவது வார்த்தை அப்படின்னு சொல்கிறோம். அதை என்ன சொல்கிறாங்க? சொல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த சொல்லோட முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12மே நமக்கு என்ன செய்யும்? சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலேருந்து அவ்வரையில் 12 எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யுமா? சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம சொல்கிறோமா? க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா க, ச, த, ந, ப, ம இந்த எல்லா எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞ, ஞ, ஏ, வ இந்த உயிர்மை எழுத்தில் வரக்கூடிய எழுத்துக்களை வந்து சில எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாங்கிறத நமக்கு கொடுத்துட்டாங்க, பார்த்துடலாமா? ஏங்கிற வரிசையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் இன்னும் இந்த ஓரெழுத்து மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஞனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் நமக்கு இப்போ இந்த காலத்தில் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கனம்.
இங்கனம், எங்கனம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஞ வரிசையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞ ஞா ஞே ஞோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யும்னா சொல்லோட முதலில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏ வரிசையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ யா யூ யூ யோ ஔ இந்த மாதிரி 6 எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கோம்னா சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப வரிசையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப பா பி பி பே பே பை பௌ அந்த 8 எழுத்துக்களும் நமக்கு என்ன செய்யும்னா சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்னா எந்த எழுத்துக்கள்லாம் சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது உங்களுக்கு மறந்துடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். இப்போ நம்ம பார்த்தது எந்த எழுத்துக்கள்லாம் சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த எழுத்துக்கள்லாம் நமக்கு வந்து சொல்லோட முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் 18மே நமக்கு என்ன செய்யாதா சொல்லோட முதலில் வராது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, உயிரெழுத்து 12மே என்ன செய்யும் சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ட ந ர ல ள ள ர ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எழுத்துக்களோட வரிசையில் ஓர் எழுத்து கூட என்ன செய்யாதா சொல்லோட முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நினைப்போம், அப்போ நான் ரம்யா அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன், ராஜா அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன், இதெல்லாம் நமக்கு சொல்லோட முதலில் வருமானா என்ன செய்யாது, வராது. அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் எப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள். இந்த பின்னால் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆயுத எழுத்து என்ன செய்யாது எப்போவுமே நமக்கு சொல்லோட முதலில் வராது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுக்காங்க, ஞ ஞ ஏவ இந்த உயிர்மெய் எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் நம்ம என்ன செஞ்சோம் சொல்லோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, சில எழுத்துக்கள் நம்ம பார்க்கல. அப்போ அந்த பார்க்காத எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு என்ன செய்யாது சொல்லோட முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இது எந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியா? அடுத்து என்ன கொடுக்குறாங்க, மொழி இறுதி எழுத்துக்கள். நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்த எழுத்துக்கள்லாம் சொல்லோட முதலில் வரும், எந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொழி எந்த எழுத்துக்கள்லாம் நமக்கு சொல்லுக்கு இறுதியில் வருங்கிறது பார்த்துடலாமா. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மொழி இறுதி எழுத்துக்களில் சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லோட இறுதி எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12மே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா மெய்யு எழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா சொல்லுக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நமக்கு மெய்யெழுத்து 18ன்னு சொல்கிறோம், அதில் 11 எழுத்துக்கள் மட்டும் நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா சொல்லோட முதலில் வரன்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ச், இன், இன், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன் இந்த மாதிரி இந்த 11 எழுத்துக்கள் மட்டும் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லுக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொழி இறுதியாகாத எழுத்துக்கள், அதாவது எந்த எழுத்துக்கள்லாம் நமக்கு சொல்லோட இறுதியில் வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லோட இறுதியில் எப்போவுமே நமக்கு என்ன செய்யாது உயிரெழுத்துக்கள் தனித்து வராது, மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உயிரெழுத்துக்கள் மெய்யில் இது நம்ம யாருக்குனே பார்த்தது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அளபெடை எழுத்துக்களை இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் என்ன செய்யும் சொல்லோட இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளபெடை அதாவது நீண்டு ஒலிக்கும் போது மட்டும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா இறுதியில் வருமே தவிர மற்றபடி நமக்கு என்ன செய்யாது தனித்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆயுத எழுத்து எப்போவுமே நமக்கு என்ன செய்யாது சொல்லோட முதலிலும் வராது இறுதியிலும் வராது, அது என்ன செய்யும் எப்போவுமே நமக்கு நடுவில் தான் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து என்ன கொடுக்குறாங்க, இக், இங், இச், இட், இத், இப், இர் இந்த மெய் எழுத்துக்களான 7 எழுத்துக்களுமே நமக்கு எப்போவுமே என்ன செய்யாது சொல்லோட இறுதியில் வராது. நம்ம யாருக்குனே சொல்லோட இறுதியில் வரக்கூடிய ஒரு 11 எழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, உயிர்மெய் எழுத்துக்களில் ஞ எழுத்து வரிசையில் வரக்கூடிய எந்த சொல்லுமே நமக்கு என்ன செய்யாதான் சொல்லோட இறுதியில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் இந்த மாதிரி நமக்கு சில எழுத்துக்கள் வருது நம்ம உபயோகிக்கிறோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியா? அடுத்து என்ன கொடுக்குறாங்க, எகர வரிசையில் கே முதல் நே வரைக்கும் என்ன செய்யாது எந்த உயிர்மெய் எழுத்துமே மொழியோட இறுதியில் வந்து வராது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கே, சே, நே, நே அப்படின்னு சொல்கிறோமா, இந்த மாதிரியான எழுத்துக்கள் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது மொழியோட இறுதியில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் எதுவுமே என்ன செய்யாதான் மொழியோட இறுதியில் வராது. எகர வரிசையில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, கேலேருந்து நே வரைக்கும் எதுவுமே வராது. ஒகர வரிசையில் நோவை தவிர மற்ற எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நோ என்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நமக்கு என்ன பொருள்னு சொல்கிறாங்க அப்படின்னா துன்பம், பகை அப்படிலாம் வரக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18மே நமக்கு என்ன செய்யும், சொல்லோட இடையில் வரக்கூடியதாக இருக்கும். நம்ம முதலிலும் பார்த்தாச்சு, இறுதியும் பார்த்தாச்சு, இப்போ பார்க்கக்கூடியது இடையில். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டும் வரும் அப்படின்னு இடையிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியா? சொல்லோட இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெய்யெழுத்துக்கள் 18மே நமக்கு என்ன செய்யும், சொல்லோட இடையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும். அடுத்து ஆயுத எழுத்துல என்னது, இது எப்போவுமே நமக்கு என்ன செய்யும், நடுப்பகுதியான இடையில் மட்டும்தான் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளபெடை பற்றி நம்ம அதாவது உயர வகுப்பு அப்படின்னா நம்ம 9th 10th படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள இயல் 1 மற்றும் 2 மற்றும் 3இல் உள்ள தமிழ் இலக்கணம் பார்த்துருக்குறோம். நம்ம அடுத்து இதில் 2ஆம் பருவத்திற்குரிய இலக்கணம் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே. அது போக நம்மளோட அகாடமி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்மளுடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1க்கு உண்டான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ரெகுலர் கிளாஸும் சரி, வீக்கெண்ட் கிளாஸும் சரி, டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.